வணக்கம். வெல்கம் டு அவர் கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ். செப்டம்பர் 2023 இன்டர்நேஷனல் மேஜர் ஈவெண்ட்ஸ் நான் எம்சிக்யூ வைஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த எம்சிக்யூ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, நீங்க எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஃபென்ஸ் அண்ட் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, இது உங்களுக்கு கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. So, வாங்க நம்ம எம்சிக்யூ ஒன் பை ஒன் வந்து பார்த்துடலாம். Question number 1. Which country has recently launched its first operational tactical nuclear attack submarine number 841? இந்த கொஸ்டின் ஏன் நியூஸ்ல அப்பியர் ஆயிருக்கு அப்படின்னு வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சவுத் கொரியா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, யூஎன் அண்ட் யூஎஸ்ட போய் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. யாரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, நார்த் கொரியா பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ நார்த் கொரியா ரீசெண்டா அவங்களோட நியூக்ளியர் அட்டாக் சம்மரைன் வந்து ஆபரேஷனல் லான்ச் பண்ணிருப்பாங்க. அதனால வந்து என்னன்னா இது இஷ்யூல இருந்திருக்கும். சரி, ஆன்சர் வந்து என்ன நார்த் கொரியா. சரி, இந்த கொஸ்டினுக்கு வேற என்ன இம்பார்ட்டன் நம்ம படிக்கணும் அப்படின்னா, நார்த் கொரியாவோட கேபிட்டல் அண்ட் வந்து கரன்சி தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ கரன்சி வந்து யானும், கேபிட்டல் வந்து என்னன்னா யோங் யாங். இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, நம்மளுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அதை நம்ம எலிமினேட் பண்றதுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? Question number second. So, which country has India handed over the presidency of G20 during the வந்து நியூ டெல்லி G20 summit? ஸோ எல்லாருக்குமே தெரியும் G20 வந்து 2023 இந்தியாவில் நடந்தது. ரொம்ப பரபரப்பாவே வந்து நடத்தினாங்க. சரிங்களா? அப்ப 2024 யார்கிட்ட நம்ம கொடுத்தோம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கொஸ்டின். சரிங்களா? 2024 பிரேசில் கிட்ட நம்ம வந்து கொடுத்துருப்போம். சரி, அப்ப 2022 வந்து யார்கிட்ட இருந்திருக்கும்? 2022 இந்தோனேஷியாட்ட வந்து இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் G20. ஸோ இந்த இயர் வந்து G20 ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். நம்மள 2023 இந்தியா கண்டக்ட் பண்ணனால அதுல இருந்து சில இது வந்து கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தீமு வந்து தெரிஞ்சுக்கங்க. தீமு வந்து வாசுதேவ குடும்பமும் சொல்லுவாங்க. அதே மாதிரி வேற எக்ஸ்ட்ரா ஏதாவது வந்து G20 2023 நியூவா ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா, யூரோப்பியன் யூனியனை வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சாரி, ஆப்பிரிக்கன் யூனியனை வந்து உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. இது எதை காமிக்குதா? இந்தியாவோட வேர்ல்டு டிப்ளமசி வந்து காமிக்கும். So, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். நைட் வந்து நமக்கு எக்ஸாம்பிள் வந்து கேட்கலாம். சரி, ஆன்சர் என்னன்னா 2024க்கான பிரேசில் தான் வந்து G20 வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. Question number 3. So, which among these country or union has been included and வந்து 21st permanent member of the G20? Already said that African Union வந்து to become the வந்து G20 one of the member. So, இங்க போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, African Union become the permanent member of G20. இது எதை குறிக்குதுன்னா, இந்தியாவோட டிப்ளமசி வந்து குறிக்குது. ஏன்னா இருக்கிற 20 மெம்பரும் அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் இன்னொரு நியூ மெம்பரா வந்து உள்ள கொண்டு வர முடியும். ஸோ அதனால அந்த 20 பேரையும் அக்செப்ட் பண்ண வச்சு புதுசா கொண்டு வரதுக்கான இது வந்து நிறையவே டாஸ்க் இருக்கு. டேக்கன் பை வந்து இந்தியா வெரி சீரியஸ். ஆன்சர் வந்து ஆப்பிரிக்கன் யூனியன். Question number 4. Wide Field Survey Telescope being developed by which country? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எப்போதுமே எந்த எக்ஸாமா இருந்தாலும் 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. நம்ம எந்த ஏரியாவை வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா, ஏதாவது வந்து பிரேக் த்ரூ பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த லாஸ்ட் 1 இயரா வந்து பிரேக் த்ரூ ஏதாவது பண்ணி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இருக்கும். ரெண்டாவது ஏதாவது டெக்னாலஜி வந்து நியூ ஆஸ்பெக்ட் எந்த இதுல வேணா இருக்கலாம். எதிர் வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜியா இருக்கலாம், ஆர் எல்ஸ் வந்து மிசைல் டெக்னாலஜி இருக்கலாம். அதாவது டெக்னாலஜி இப்ப ரீசெண்டா வந்து வந்தது. இதுதான் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? இந்த ஃபோர்த் இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன? சைனா வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க இவங்களோட வைட் ஃபீல்ட் சர்வே டெலஸ்கோப் அப்படின்னு. ஸோ இப்ப வைட் ஃபீல்ட் சர்வே டெலஸ்கோப் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இது லார்ஜஸ்ட் வந்து டைம் டொமைன் சர்வே ஃபெசிலிட்டி வந்து இன் நார்தன் ஹெமிஸ்பியர்னு சொல்றாங்க. அதனால வந்து இம்பார்ட்டன்ட். ஏன் சொன்னா லார்ஜஸ்ட் இந்த நார்தன் ஹெமிஸ்பியர்ல இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டி. ஆன்சர் வந்து என்னன்னா சைனா. Question number 5. So, MQ-9P Predator drone, which was in news recently, was developed by which country? So, நான் சொன்னேன் மிசைல் டெக்னாலஜியுமே வந்து என்ன கேட்டாங்கன்னா அது நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும் ஃபார் எனி எக்ஸாம். சரிங்களா? ஸோ இப்போ இது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா, இந்தியா வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இது இந்தியா ஓன் பண்ணது கிடையாது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் வந்து ஓன் பண்ணிருப்பாங்க. இந்தியா எங்களுக்கு வந்து என்ன அது கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம கேட்டிருப்போம். அதுக்கான பேப்பர் ஒர்க் இருக்குல்ல, அதை வந்து ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து என்ன இம்பார்ட்டன்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதை உருவாக்குனது வந்து என்ன யூஎஸ்ஏ. பட் நியூஸ்ல இருக்கிறது காரணம் இந்தியா வந்து என்ன எங்களுக்கு அக்யூசேஷன் வேணும்னு சொல்லி யூஎஸ் கிட்ட வந்து கேட்டிருப்போம். Question number 7. So, which country launched வந்து RETAP under the umbrella of வந்து strategic clean energy partnership? So, யாருக்கு உள்ள பார்ட்னர்ஷிப் அப்படின்னு கேக்குறாங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணுங்க, நம்மளோட என்விரான்மெண்ட் அதுல ஏதாவது ஒரு கொஸ்டின் கேக்குது அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ல இருந்து எதை கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச். சரிங்களா? ஸோ கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடா ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட் வந்துருந்துச்சு, ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் வந்துச்சுன்னா அதுல இருந்து கேட்கறதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து நிறையவே இருக்கு. அதனாலதான் இந்த கொஸ்டின் நான் பிக் பண்ணியிருந்தேன். இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து இந்தியா அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரினியூவல் எனர்ஜி டெக்னாலஜி இனோவேஷனுக்கான பார்ட்னர்ஷிப் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ரீடாப் அண்டர் த அம்பர்லா ஆஃப் வந்து ஸ்ட்ராட்டஜிக் கிளீன் எனர்ஜி பார்ட்னர்ஷிப். போட்டோவும் பாத்துக்க, உங்களுக்கு வந்து மைல வந்துங்க நீங்க. Question number 8. So, which country are fighting for வந்து நகோர்னோ காரபக் வந்து ரீஜன்? இதுக்குமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நியூஸ்ல லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாவே வந்து இருந்துட்டு இருக்கு. ஈவன் வந்து என்ன அப்படின்னா 2023. ஸோ 2023 யூபிஎஸ்சி கொஸ்டினே வந்து யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸோட கொஸ்டினே இந்த இது கேட்டிருந்தாங்க. ஸோ நகோர்னோ காரபக் ரீஜன் ரிலேட்டடா வந்து எது ரிலேட்டடா சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி. அதனால இந்த கொஸ்டினை பாக்குறதுக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னமும் வந்து என்னன்னா அந்த டெசல் வார் வந்து போயிட்டு தான் இருக்கு. இப்போ கரெக்டான ஆன்சர்
அஜர்பைஜான் அண்ட் அர்மேனியா இங்க இருக்கு பாத்தீங்கன்னா, அர்மேனியா இங்க இருக்கும், அஜர்பைஜான் இங்க இருக்கும். ஸோ நாகர்னோ காரபக் ரீஜன் வந்து இவங்க ரெண்டுக்குள்ள உள்ள வந்து ஒரு டசல்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் வார் ஓவர் ரீஜன் இந்த லேட் 1980s அண்ட் இயர்லி வந்து 1990 ஹேஸ் பின் ட்ரிகர் ஃபார் வந்து ஃபர்தர் வால்யூம்ஸ். அதாவது சிவில் வாரே வந்து என்னன்னா அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்பயும் வந்து என்ன அது போயிட்டு இருக்கு. இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா அர்மேனியா அஜர்பைஜான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 9. விச் கண்ட்ரி ஸ்பேஸ் ஏஜென்சி லான்ச் இட் ஒசிரிஸ் ரெக்ஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட்? ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து இட்ஸ் நாசா மிஷன் சரிங்களா. இது எதுக்காக அனுப்பியிருப்பாங்கன்னா ஆஸ்ட்ராய்ட் பென்னோ அப்படின்னு வந்து என்ன இருக்கும் அங்க இருக்க டஸ்ட் பார்ட்டிகளை வந்து என்ன எடுத்து வரதுக்கு அனுப்பியிருப்பாங்க. 2016 வந்து என்ன லான்ச் பண்ணது. இப்ப அந்த டஸ்ட் பார்ட்டிகளை எடுத்து ரிட்டர்ன் டு வந்து எடுத்து வந்திருக்கு. சரி, இப்ப நமக்கு டவுட் இருக்கும் இதனால என்ன யூஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இதை வச்சு இந்த ஆஸ்ட்ராய்ட சாம்பிளை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. எர்த்ல ஆரிஜின் ஆஃப் லைஃப் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பண்ணும்போது வந்து என்ன இது ஒரு பிரேக் த்ரூவா இருக்கும். அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து என்ன யூஎஸ்ஏ வந்து என்ன நாசா மிஷன் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் வந்து 10. ஸோ வேர்ல்டோட லார்ஜஸ்ட் ஹிந்து டெம்பிள் கன்ஸ்ட்ரக்டட் அவுட் சைட் இந்தியா இன் மாடர்ன் ஏரா. ஸோ இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே வந்து சில பேருக்கு டக்குன்னு என்ன வரும்னா அதாவது அங்கர்வாட் டெம்பிள் இருக்குல்ல, ஒருவேளை வந்து என்ன அங்க அதை சொல்றாங்களோ அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அங்கர்வாட் டெம்பிள் வந்து என்ன கிடையாது சரிங்களா. இவங்க சொல்றது விச் சிட்டின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ஜெர்சி யூஎஸ்ஏ. ஸோ இங்க தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஹிந்து டெம்பிள் அவுட் சைட் இந்தியன் மாடர்ன் ஏரால வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்ப அது கரெக்டான ஆன்சர் வந்து நியூ ஜெர்சி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்கிற ஒரு சிட்டி. கொஸ்டின் நம்பர் 11. ஸோ சிம்பெக்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. அதை ஆர்கனைஸ் பட்வீன் எந்ததுன்னு கேட்கறாங்க. நேவி ஆஃப் இந்தியாவும் வேற யாரும் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா எக்ஸசைஸ் எப்போதுமே வந்து என்னன்னா நியூஸ்ல இருக்கும் சரிங்களா. சம்டைம்ஸ் வந்து இம்பார்ட்டன்டா வந்து என்னன்னா நிறைய டிஃபரன்ஸ் ரிலேட்டடா இருக்கிற எக்ஸாம்ஸ்ல கேட்கலாம். அந்த வருஷம் எஸ்எஸ்சிலையுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எஸ்ஐ லெவல்ல எழுத போறீங்க அப்ப வந்து என்ன கேட்பாங்க. ஸோ அதனால ஆல்வேஸ் வந்து என்ன இதையும் கொஞ்சம் வந்து பார்த்து வச்சேன். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்ன சிம்பெக்ஸ், அதாவது இதோட அப்ரிவியேஷன்ஸ் தான் சிங்கப்பூர். எஸ் வந்து என்ன சிங்கப்பூர், ஐ வந்து இந்தியா, எம் வந்து மெரிடைம், பி வந்து என்ன பைலேட்டர், இஎக்ஸ் வந்து எக்ஸசைஸ். அப்ப சிங்கப்பூர் இந்தியா மெரிடைம் வந்து என்ன பைலேட்டர் எக்ஸசைஸ் வந்து என்ன கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப அதுக்கான கரெக்டான ஆன்சர் இந்தியாவும் சிங்கப்பூரும் வந்து என்ன கண்டக்ட் பண்ணிருக்கிறது. கொஸ்டின் நம்பர் 12. ஸோ மூன் ஸ்னைப்பர் அப்படின்னு ஒரு மூன் லேண்டர் மிஷன்ஸ் லான்ச் பை விச் கண்ட்ரி ரீசென்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர்ல யார் வந்துன்னா லான்ச் பண்ணா அப்படின்னு கேட்டிருக்கேன். இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஜாக்ஸா ஜாப்பனீஸோட வந்து ஸ்பேஸ் ஏஜென்சி. ஸோ இவங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 செப்டம்பர் 7 வந்து என்ன அப்படின்னா அனுப்பியிருப்பாங்க. ஸோ இந்த மிஷனோட நிக் நேம் வந்து மூன் ஸ்னைப்பர், பட் ஒரிஜினல் நேம் வந்து ஸ்மார்ட் லேண்டர் ஃபார் இன்வெஸ்டிகேட்டிங் மூன் அப்படின்னு சொல்றது சரியா. இது எப்ப மூன்ல போய் வந்து என்ன அப்படின்னா டச் டவுன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 2024 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்ப கரெக்டான ஆன்சர் வந்து ஜப்பான் தான் வந்து என்ன லான்ச் பண்ணிருக்காங்க மூன் ஸ்னைப்பர். கொஸ்டின் ஆன்சர் ஜப்பான். கொஸ்டின் நம்பர் 13. ஸோ வைஸ் பிரசிடென்ட் ஜெகதீப் தங்கர் வந்து இனாகரேட்டட் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் டேம் சேஃப்டி இன் விச் சிட்டி. ஸோ இந்த கொஸ்டினை கேட்கறதுக்கான ரீசன் ஒன்னு தான். இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு ஈவெண்ட் நம்ம இந்தியாவில் நடந்துருச்சு. அது வந்து ஃபர்ஸ்ட் ஈவெண்டா கூட இருக்கலாம், இல்ல வந்து என்னன்னா ரொம்ப பேசப்பட வேண்டியது இருக்கலாம், இல்ல கரண்ட் ஈவெண்டா வந்து என்ன ஒரு 2-3 மாசமா அடியாயிட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா. இந்த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் டேம் சேஃப்டி வந்து என்ன எங்க நடந்துச்சுன்னா ஜெய்ப்பூர்ல வந்து என்ன நடந்திருக்கும். ஸோ ஆன்சர் வந்து என்ன ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் வந்து நடந்திருக்கும். இது ஏன் இம்பார்ட்டன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் இந்தியாவில் நடந்திருக்கு, அதனால நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்கும் சரிங்களா. அப்ப இதன் மூலம் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொஃபஷனல் ஃப்ரம் அக்ராஸ் த நேஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா அது மாதிரி 15 கண்ட்ரி எக்ஸ்பெக்டட் டு பார்ட்டிசிபேட் இந்த கான்ஃபரன்ஸ். ஆல்ரெடி நான் வச்சுக்கேன் டேம் சைட் ரிலேட்டடா வந்து நிறைய வந்து என்ன ரீசெண்டா ஒரு ரூல்ஸே வந்து இந்தியாவில் கொண்டு வந்திருந்தாங்க. அதனால இது ரிலேட்டாவும் படிக்கிறது வந்து என்ன நல்லது சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 15. ஸோ எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் த ஃபர்ஸ்ட் யூஎன் நேஷனோட கமிஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட்ல, அதாவது யூஎன் சிட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க, சவுத் ஏஷியா கான்ஃபரன்ஸ். இதான் நீங்க பார்க்க வேண்டியது. அவன் கேட்கறது இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்துச்சுன்னு கேட்கல, சவுத் ஏஷியாவோட கான்ஃபரன்ஸ் வந்து என்ன யூஎன் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்து கேட்டிருக்கேன். இதுக்கான கரெக்ட் ஆன்சருமே வந்து என்ன இந்தியா சரிங்களா. நியூ டெல்லியில வந்து என்ன நடந்திருக்கும். ஸோ இதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அதாவது வேர்ல்டு லெவல்ல வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் இந்தியாவில் நடந்துச்சுன்னா அதை வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்கும் சரிங்களா. இப்போ இந்தியா ஹோஸ்டட் இனாகரல், அது இனாகரல் சொல்றாங்க, அதனால வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அது சவுத் ஏஷியா கான்ஃபரன்ஸ் இனாகரல் வந்து என்ன இந்தியாவில் வந்து என்ன ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 16. விச் கம்பெனி ஹாஸ் பிகம் வந்து மோட்டோ ஜிபி பாரத் டைட்டிலோட ஸ்பான்சர் டு டேக் பிளேஸ் அட் வந்து புத் இன்டர்நேஷனல் சர்க்யூட் இன் கிரேட்டர் நொய்டா யூபியில் நடந்திருக்கும். ஸோ அதாவது மோட்டோ ஜிபி மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான பைக் ரேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான். இப்ப கேள்வி என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக் ரேஸ் எங்க நடந்ததுன்னு கேட்கலாம். அது மோட்டோ ஜிபி பாரத், அது ஒரு கொஸ்டின் சரிங்களா. செகண்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணா அப்படின்னு கேட்கலாம். தேர்ட் கொஸ்டின் சம்டைம்ஸ் கூட கேட்கலாம் யார் ஸ்பான்சர் பண்ணா அப்படின்னு கேட்கலாம். அப்ப ஸ்பான்சர் பண்ணது அப்படின்னு பார்த்தா இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து இந்தியன் ஆயில் யார் கூட டைப் வச்சிருப்பாங்க, மோட்டோ ஜிபி பாரத்தோட டைப் வச்சு அபிஷியல் டைட்டில் ஸ்பான்சரா வந்து உள்ள வந்திருப்பாங்க. அப்ப ஆன்சர் வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சரிங்களா. ஸோ அதுவளதான். ஸோ இது வரைக்கும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாசத்தோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இன்டர்நேஷனல் என்னென்ன ஈவெண்டோ நான் சொல்லிட்டேன். ஸோ இது மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பா வந்து கிடையாது. பட் இது மெஜாரிட்டி. நீங்க வந்து என்ன அப்படின்னா ஓவராலா எக்ஸாம் கேட்டாங்க அப்படின்னா இதை வச்சு நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ எலிமினேஷன்ஸ் யூஸ் பண்ணி வந்து என்ன டேக்கிள் பண்ண முடியும் சரியா. ரொம்பவே வந்து என்ன அப்படின்னா கரண்ட் ஈவெண்ட்ல அதிகமா வந்து என்ன யோசிக்காதீங்க. ஏன்னா
கரண்ட் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம செப்டம்பர்ல எடுக்கணும்னா 100க்கு மேல வந்து என்னன்னா கரண்ட் ஈவெண்ட் இருக்கும். எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கிடையாது. எது இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் எதை கேட்பானோ அது மட்டும் படிச்சுட்டு வந்து போங்க. நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.